உங்களின் அனைத்து கஷ்டங்களும் துயரங்களும் இந்த ஒரு ஜெபத்தில் தொலைந்து போகும். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒரு சில நிமிடங்களில் இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் நிகழ்ந்து விடாது. ஆகவே உங்களின் உள்ளார்ந்த அனைத்து கவலைகளையும் பயங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் ஆண்டவரின் கரத்தில் முழுமையாக நம்பி ஒப்படைத்து விடுங்கள். இப்போது உங்களுக்காக நான் இயேசு கிறிஸ்துவுடன் ஜெபிக்கும் இந்த தருணத்தில் உங்கள் கண்களை மெதுவாக மூடி இந்த ஜெபத்தின் முழுமையாக கேளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, உங்களின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் மாட்சியும் கனமும் உண்டாகட்டும். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் உயிரோடும் சுவாசத்தோடும் எங்களை எழுப்பி உமது சமூகத்திற்குள் வர செய்த உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று இந்த ஒரு ஜெபத்தின் நிமிடங்களில் எங்கள் எல்லா கஷ்டங்களும் துயரங்களும் பாரங்களும் உமது பாதத்தில் வைக்கப்படுகின்றன. உலகம் மாறாவிட்டாலும் எங்கள் உள்ளங்கள் மாறட்டும், எங்கள் மனங்கள் புதுப்பிக்கப்படட்டும், எங்கள் வாழ்க்கைகள் உமது கிருபையால் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, இப்போது இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் கண்களை மூடி தங்கள் உள்ளத்தின் பாரங்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறார்கள். பயத்தோடு வந்தவர்கள் சமாதானத்தோடு திரும்பட்டும், கண்ணீரோடு வந்தவர்கள் சாட்சியோடு திரும்பட்டும், சோர்வோடு வந்தவர்கள் புதிய பலத்தோடு எழுந்து நிற்கட்டும். அன்புள்ள இயேசுவே, சிலுவையில் சிந்தப்பட்ட உமது புனித இரத்தத்தின் வல்லமையை இன்று நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த புனித இரத்தத்தினால் எங்கள் உள்ளங்களில் இருக்கும் எல்லா குற்ற உணர்ச்சிகளும் காயங்களும் வலி நிறைந்த நினைவுகளும் சுத்திகரிக்கப்படட்டும். எங்கள் மனங்களில் இருக்கும் குழப்பம், கவலை, மனச்சோர்வு, பதட்டம் எல்லாம் உமது இரத்தத்தின் வல்லமையால் நீங்கட்டும். எங்கள் எண்ணங்களை புதுப்பித்து நம்பிக்கையால் நிரப்புங்கள் ஆண்டவரே. இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். கணவன் மனைவி இடையிலான சண்டைகள் சமாதானமாக மாறட்டும். பெற்றோர் பிள்ளைகள் இடையிலான இடைவெளிகள் அன்பால் நிரம்பட்டும். உடைந்த உறவுகள் மீண்டும் இணைக்கப்படட்டும். வீட்டிற்குள் சத்தம் அல்ல சமாதானம் ஆட்சி செய்யட்டும். வாதம் அல்ல ஜெபம் ஆட்சி செய்யட்டும். கண்ணீர் அல்ல சாட்சி ஆட்சி செய்யட்டும். ஆண்டவரே, உடலில் இருக்கும் எல்லா நோய்களையும் வலிகளையும் பலவீனங்களையும் உமது பரிசுத்த இரத்தத்தால் தொட்டு குணமாக்குங்கள். தலை முதல் பாதம் வரை நரம்புகள், எலும்புகள், இரத்தம், இதயம், மூளை, கண்கள், காதுகள், உள்ளுறுப்புகள் அனைத்தையும் உமது குணப்படுத்தும் கரம் தொடட்டும். மருத்துவர் கைவிட்ட இடங்களில், மருந்து வேலை செய்யாத இடங்களில் இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும். நான் உங்களை குணமாக்கும் கர்த்தர் என்ற உமது வாக்குத்தத்தம் இன்று உயிரோடு செயற்படட்டும். பிதாவே, பொருளாதார சுமையில் சிக்கியிருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் சுமையில் நசுங்குகிறவர்கள் விடுதலை அடையட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு கதவுகள் திறக்கப்படட்டும். தொழில் செய்பவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருகட்டும். உமது கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட வருமானம் எங்கள் வீடுகளுக்குள் பிரவேசிக்கட்டும். பற்றாக்குறை அல்ல, நிறைவு ஆட்சி செய்யட்டும். ஆண்டவரே, இளம் பிள்ளைகளின் வாழ்க்கையை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். தவறான பாதைகளிலிருந்து அவர்களை திருப்பி நீதியின் வழியில் நடத்துங்கள். போதை, தவறான பழக்கங்கள், தீய நட்பு வட்டங்கள் அனைத்திலிருந்தும் அவர்களை காத்தருளுங்கள். கல்வியில் ஞானம், வாழ்க்கையில் திசை, எதிர்காலத்தில் நம்பிக்கை கொடுங்கள். அவர்கள் உமது நாமத்திற்கு சாட்சிகளாக எழுந்து நிற்கட்டும். இன்று இந்த ஜெபத்தை கேட்கும் முதியவர்களுக்கும் பலம் கொடுங்கள் ஆண்டவரே. உடல் பலவீனம் இருந்தாலும் உள்ளம் பலமடையட்டும். தனிமையில் இருப்பவர்கள் உமது சமூகத்தின் ஆறுதலை உணரட்டும். அவர்கள் நாட்கள் சாட்சியால் நிறைவடையட்டும். பரிசுத்த ஆவியே, இப்போது இந்த இடத்திலும் இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி வாரும். உமது சமாதானத்தால் அந்த வீடுகளை நிரப்புங்கள். உமது அக்கினியால் சுத்திகரியுங்கள். உமது அன்பால் கட்டி எழுப்புங்கள். இருளாக இருக்கும் இடங்களில் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். நம்பிக்கை இல்லாத இடங்களில் நம்பிக்கை பிறக்கட்டும். இயேசுவே, இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு புதிய ஆரம்பமாக மாறட்டும். கடந்த வாரத்தின் தோல்விகள் இங்கே முடிவடையட்டும். புதிய வாரம் வெற்றியின் வாரமாக மாறட்டும். கண்ணீரின் இரவுக்கு பிறகு சந்தோஷத்தின் காலை பிறக்கட்டும். உமது கிருபை எங்களை முன்னோக்கி நடத்தட்டும். பிதாவே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சாட்சிகள் எழும்பட்டும். அவர்கள் சொல்வார்கள், நான் சோர்ந்து போயிருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை எழுப்பினார். நான் உடைந்திருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை சீரமைத்தார். நான் வழி தவறியிருந்தேன்,
ஆனால் கர்த்தர் என்னை திருப்பினார். இப்படியான சாட்சிகள் இந்த வாரம் முழுவதும் வெளிப்படட்டும். இறுதியாக, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் உமது மகிமைக்காக இருக்கட்டும். எங்கு சென்றாலும் உமது சமாதானத்தின் வாசனையை சுமந்து செல்ல எங்களை உதவுங்கள். எங்கள் வாழ்க்கை ஒரு ஜெபமாக, ஒரு சாட்சியாக, ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும். இவை அனைத்தையும் எங்கள் உயிருள்ள இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.